நித்யானந்தம் மகா பரம சிவராத்திரி. இந்த விழாவை நம்ம ஏன் கொண்டாடுறோம் ஆழமாக இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில் ஏற்பட்ட ஐடென்டிட்டி கிரைசிஸ், அகங்கார சண்டை, இதை நடுநிலை செய்வதற்காக அடிமுடி காணாத அருப்பெரும் ஜோதியாக அண்ணாமலையானே தோன்றார். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில நடுநிலை செய்வதற்காகவும், அதே போல அவர்களுக்கு ஞானத்தை புகட்டுவதற்காகவும் அண்ணாமலையானே அருட்பெரும் ஜோதியாக, ஜோதி ஸ்தம்பமாக வெளிப்படுகின்ற திருநாள் தான் இந்த மகா சிவராத்திரி. இந்த திருநாள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு தருது. அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம எதற்காக பிறந்தமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறு இந்த மகா சிவராத்திரி என்று இருக்கிறது. பிரம்மாவும் விஷ்ணுவும் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம கத்துக்கிற பாடம் அறிவை தேடி நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணி போனாலும் இறுதியில நம்ம முழுமை அடையுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதே மாதிரி செல்வம், பொருளை தேடி எவ்வளவுதான் தேடி தேடி நம்ம பொருளை ஈடுவதற்காக முயற்சி செய்து மிகப்பெரிய செல்வத்தை நம்ம கோடீஸ்வரனாக ஆனாலும் நம்ம வாழ்க்கையில முழுமை அடைய முடியுமானா கிடையாது. இப்போ எதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில முழுமைத்தன்மையை கொடுக்கும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பரமசிவ பரம்பரையின் வடிவமான பெருமான் குருவாக நமக்கு கிடைத்திருக்காரு. பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவன் அவர்களிடம் நேரடியாக நமக்குள் இருக்கின்ற சிவத்தன்மையை வளர்வதற்கான தீட்சை பெறக்கூடிய உன்னதமான திருநாள் தான் இந்த மகா சிவராத்திரி திருநாள். பெருமானிடமிருந்தே நேரடியாக தீட்சை பெற்று நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரே இருக்கிற அகங்காரத்தை அழித்துவிட்டு நாம் சிவம் தான் அப்படிங்கிறத வளர்வதற்கான சாத்தியக்கூறு தான் இந்த மகா சிவராத்திரி. இந்த தினத்தன்று நீங்கள் ஒவ்வொருவரும் பகவானிடம் நேரடியாக சிவகுண்டலின் தீட்சை பெற அற்புதமான வாய்ப்பு வருகின்றது. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை தொடர்ந்து பகவான் அவர்கள் தினந்தோறும் இரவு இந்திய நேரப்படி 8 மணிக்கு இந்த தியான சித்தங்கத்தை வழங்குறாங்க. அவருடைய தரிசனமும் அவர்களுக்கு நேரடியாக அவர்களும் தீட்சையும் பெற வாய்ப்பிருக்கின்றது. நீங்கள் அனைவரும் கடந்து வந்து உங்க வாழ்க்கையில் இந்த சிவத்தன்மையை வளர வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நித்யானந்தம்.